உலகம் யாவையும் தமிழவாக்கலும் நெளிவருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசவனாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, பெண் தெய்வங்கள் வாரம் என்ற கருத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் நம்முடைய வம்சத்தை அப்படி வாழ வைக்கக்கூடிய அற்புத தெய்வமாக இருக்கக்கூடிய வம்ச குழாம்பாள் என்று பெயரை தாங்கி இருக்கக்கூடிய வேயிறு தோழிமை என்று அற்புதமான தமிழ் பெயரோடு அப்படி விளங்கக்கூடிய அம்பாள் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். இந்த ஆலயமானது எங்கு இருக்கின்றது என்று சொன்னால், மயிலாடுதுறையிலிருந்து ஏறத்தாழ ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில், அதாவது திருக்கடையூர் செல்லக்கூடிய பாதையில் திருவிளநகர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய துறைகாட்டும் வள்ளலார் ஆலயத்தில் தான் இந்த வேயூறு தோழியம்மை என்ற அழகு தமிழ் பெயரோடு வம்ச குழாம்பாள் என்று அப்படி அழகான பெயரோடு அருள்பாலிக்கக்கூடிய தெய்வத்தை நாம் இன்றைக்கு வணங்க இருக்கின்றோம், வழிபாடு செய்ய இருக்கின்றோம். அதாவது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிரதான தெய்வம் என்று சொல்கின்ற நேரத்தில் துறைகாட்டும் வள்ளல் என்று, துறைகாட்டும் வள்ளலார் என்று அந்த இறைவன் குறிப்பிடப்படுகின்றார். இவருக்கு சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க உச்சிரவனேஸ்வரர் என்றும் வஜ்ரவனேஸ்வரர் என்றும் பெயரானது அமைந்திருக்கின்றது. அதாவது உச்சிர என்று சொன்னால் தர்பை என்ற பொருள். ஒரு காலத்தில் இந்த ஊரானது தர்பை காடுகளால் நிரம்பி இருந்தது, தர்பை பொருட்களால் நிரம்பி இருந்தது. ஆகையினால் அப்படி தர்பை பொருட்கள் ஏராளமாக இருந்த காரணத்தினாலே அந்த தர்பைக்கு விழல் என்ற ஒரு பெயரும் உண்டு. ஆகையினால் விழல் நகர் என்று அழைக்கப்பட்டு திருவிழல் நகர் என்று காலப்போக்கில் அழைக்கப்பட்டு இன்றைக்கு அதுவே சிதைந்து விளநகர் என்று அழைக்கப்படுகின்றது. அந்த விளநகர் என்ற பெயரிலேதான் ஞானசம்பந்த பெருமான் காலத்தில் கூட அழைக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஆகையினால் ஞானசம்பந்த பெருமானும் விளநகரே என்று தன்னுடைய தேவார பதிகத்தில் இந்த ஆலயத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது குறிப்பிடுகின்றார். இந்த ஊரில் இருக்கக்கூடிய இறைவன் துறைகாட்டும் வள்ளல் என்று. அதாவது நம்முடைய ஆன்மீக அன்பர்களுக்கு உடனடியாக நினைவுக்கு வரும். எப்படி என்று சொன்னால், மயிலாடுதுறை என்று சொன்னாலே, இந்த மயிலாடுதுறையை பற்றி சொல்கிறப்ப 1000 ஆனாலும் 1000 ஆகுமா சார் அப்படிம்பாங்க இல்லையா? இது அமரர் கல்கி அவர்களுடைய ஒரு ஃபேமஸான வார்த்தை. 1000 ஆனாலும் 1000 ஆகுமா என்று சொன்னால், மற்ற எந்த ஊரை கம்பேர் பண்ணாலும் 1000 தான் சொன்னாலும் சரி, எங்கள் மாயிரத்துக்கு ஈடு என்ன கிடையாதுங்க அப்படின்னு சொல்வாங்களாம். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த மாயூரத்தில் காவிரியானது அப்படி குடகுமலையில் தோன்றினாலும் இந்த மயிலாடுதுறையில் வந்து அந்த காவிரியானது பூம்புகாரை நோக்கி கடல் அரசனை நோக்கி அப்படி சங்கமிப்பதற்காக செல்கின்ற நேரத்தில் இந்த மயிலாடுதுறைக்கு வருகின்ற நேரத்தில் அது மிக புனிதமடைகின்றதான். எப்படி என்று சொன்னால், துலா மாதத்தில், அதாவது ஐப்பசி மாதத்தில் கங்கை போன்ற புண்ணிய நதிகள் எல்லாம் இந்த காவிரியிலே வந்து, அதாவது ஐப்பசி மாதம் அமாவாசையில் ஒரு நாழிகை நேரம், அதாவது ஏறத்தாழ ஒரு 20 நிமிடங்கள் அந்த கங்கை போன்ற புனித நதிகள் அந்த காவிரியில் வந்து தங்களுடைய அழுக்கை, தங்களுடைய பாவத்தை போக்கிக் கொள்வதாக ஐதீகம். ஆகையினாலே தான் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் காவிரியை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது கங்கையில் புனிதமான காவிரி என்று குறிப்பிட்டார். ஆகையினால் அப்படி அந்த காவிரியானது இந்த மயிலாடுதுறையில் இந்த இடத்தில் அப்படி பாய்கின்ற பொழுது மிக அற்புதமான, கங்கையை விட புனிதமாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மாயூரத்திற்கு ஏற்றம் என்ற கருத்தின் அடிப்படையில் 1000 ஆனாலும் மாயூரம் ஆகுமா என்று அப்படி குறிப்பிடுவார்கள் அல்லவா? எனவே அன்பர்களே, அப்படிப்பட்ட மயிலாடுதுறையில் நடுநாயகமாக மாயூரநாத வள்ளல் என்று அந்த வள்ளலாக சிவபெருமான் அருள்பாலித்து வருகின்றார். அவரை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 4 திசைகளிலும் 4 வள்ளல். அப்படி கிழக்கே பார்த்தோம் என்று சொன்னால் துறைகாட்டும் வள்ளல் என்று இந்த விளநகர் திருத்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய தெய்வம். அதற்கடுத்ததாக அப்படி தெற்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெருஞ்சேரி என்று சொல்லக்கூடிய இடத்தில் அங்கு மொழிகாட்டும் வள்ளல் என்று, அதாவது நமக்கு அங்கு சென்றால் வணங்கினால் நல்ல வார்த்தை கிடைக்கும், நல்ல வழிகாட்டுவார்கள் என்ற கருத்தின் அடிப்படையில் நல்ல வார்த்தையால் வழிகாட்டக்கூடிய மொழிகாட்டும் வள்ளல் என்று அந்த இறைவன் அழைக்கப்படுகின்றார். அதற்கடுத்ததாக மேற்கே பார்த்தோம் என்று சொன்னால் மூவலூர்,
அந்த மூவலூர் என்பது எங்கு இருக்கின்றது என்று சொன்னால், அன்பர்களே, வானமுட்டி பெருமாள் என்று கோழிக்குத்தி என்ற திருத்தலம் அதற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடியது மூவலூர். அந்த ஊரில் இருக்கக்கூடிய இறைவன் வழிகாட்டும் வள்ளல், மார்க்க சகாயர் என்று அழைக்கப்படுகின்றார். அதே மாதிரி மாயூரத்தில், மயிலாடுதுறையில் வடக்கே பார்த்தோம் என்று சொன்னால் உத்தர மாயூரத்தில், அந்த உத்தர மயிலாடுதுறையில் வடக்கு பக்கத்தில் கைகாட்டும் வள்ளல் என்று சின்முத்திரையை காண்பித்து தட்சிணாமூர்த்தியாக இறைவன் அங்கே அருள் பாலித்து வருகின்றார். இப்படி 5 வள்ளல்கள் மயிலாடுதுறையில். அதில் கிழக்கே இருக்கக்கூடிய வள்ளல் துறைகாட்டும் வள்ளல். அந்த ஆலயத்தில் தான் வம்ச குழாம்பாள் என்று வேயுறு தோழியம்மை, இந்த அம்பாளிடம் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கின்றது. என்ன என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது நாம் ஆலயத்தை தரிசிப்போம், வாருங்கள். அதாவது பெண் தெய்வங்கள் வாரம் என்ற கருத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் சக்திமிகு தெய்வமாக விளங்கக்கூடிய வம்ச குழாம்பாள் என்று போற்றப்படக்கூடிய வேயுறு தோழியம்மை என்று கொண்டாடப்படக்கூடிய துறைகாட்டும் வள்ளல் ஆலயத்தில் அருள் பாலிக்கக்கூடிய திருவிளநகர் திருத்தலத்தில் அப்படி அருள் செய்யக்கூடிய அந்த தெய்வத்தை இன்றைக்கு நாம் வணங்கி கொண்டு இருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் எப்படி என்று சொன்னால், இறைவன் துறைகாட்டும் வள்ளல். அதாவது துறைகாட்டும் வள்ளல் என்றால் யாருக்கு துறை காட்டினான்? ஞானசம்பந்த பெருமானுக்கு, அருள் வித்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்தனுக்கு. நமக்கு வாழ்க்கையில் நல்ல துறையை காட்டுவான். அதற்கு இந்த அம்பாளுடைய அருள் வேண்டும். இந்த அம்பாள் எப்படி நமக்கு அருள் செய்கின்றாள் என்று சொன்னால், கிழக்கு நோக்கி துறை காட்டும் வள்ளலாக சுயம்பு மூர்த்தியாக அந்த இறைவன் இருக்கின்றான். அப்படி தெற்க பார்க்க அம்பாள் சன்னிதானத்தில் அம்பிகையானவள் நின்ற திருக்கோலத்தில் மேல் 2 கரங்களில் ஒரு கையில் சக்கரம், மற்றொரு கையில் சங்கு அப்படி தாங்கி கொண்டு வித்தியாசமான கோலத்தில், இந்த மாதிரி அம்பாளை நீங்கள் அகில உலகத்திலும் தரிசிக்க முடியாது. அதாவது எப்படி என்று சொன்னால், அம்பிகையானவள் விஷ்ணு துர்க்கையாக அப்படி சக்கரம் சங்கு தாங்கி கொண்டு துர்க்கையாக, விஷ்ணு துர்க்கையாக பல ஆலயங்களில் காட்சி தருகின்றாள். ஆனால் அம்பிகை அன்னை பராசக்தியே நாராயணனுடைய தங்கை என்பதற்கு எடுத்துக்காட்டாக அந்த திருமாலுடைய அம்சமாகவே காக்கும் தெய்வமாக இந்த அம்பிகையானவள் சக்கரம் சங்கு ஆகியவற்றை தாங்கிக் கொண்டு நின்ற திருக்கோலத்தில் அபய வரத ஹஸ்தத்தை தாங்கிக் கொண்டு அப்படி அம்பாள் சன்னிதானத்தில் காட்சி தருவது இந்த ஆலயத்தில் மட்டும்தான். அதாவது அபிராமி பட்டர் அம்பாளை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, அம்பிகையானவள் உலகத்தை காப்பதற்காக காக்கும் தெய்வமாக விளங்குகின்றாள் என்பதை அவர் குறிப்பிடுகின்ற நேரத்தில் எப்படி குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால், மூர்த்திகளுடைய மொத்த வடிவமாக அம்பாள் விளங்குகின்றாள் என்று. அப்படி மூர்த்திகளின் மொத்த வடிவமாக அம்பாள் விளங்குகின்றாள் என்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட அற்புதமான வார்த்தைகள் என்ன என்று சொன்னால், பூத்தவளே, போனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கறந்தவளே என்று அப்படி குறிப்பிடுகின்றார். பூத்தவளே என்று சொன்னால், இந்த உலகத்தை எல்லாம் படைக்கின்ற பொழுது அவள் பிரம்ம ரூபணியாக இருக்கின்றாள். எனவே அவள் பூத்தவள். பூத்த வண்ணம் காத்தவளே, அதாவது காக்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய திருமால். அந்த திருமாலுடைய அம்சமாக, கோவிந்தனுடைய அம்சமாக கோப்திரி என்ற பெயரில் விஷ்ணு ரூபிணியாக அம்பிகையானோள் விளங்குகின்றாள் என்று பூத்த வண்ணம் காத்தவளை என்று குறிப்பிட்டார். அதற்கடுத்ததாக இந்த உலகத்தை அப்படி அழிக்கின்ற பொழுது, அதாவது சிவபெருமானுடைய அம்சமாக அம்பாள் விளங்குகின்றாள் என்று பின் கறந்தவளே என்று குறிப்பிடுகின்றார் அபிராமி பட்டர். ஆகையினால் அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த ஆலயத்தில் நாம் தரிசிக்கின்ற பொழுது இந்த அம்பாள் வம்ச குழாம்பாள் எப்படி என்று சொன்னால், சக்கரத்தை ஒரு கரத்திலே தாங்கிக் கொண்டு சங்கை ஒரு கையிலே தாங்கிக் கொண்டு நின்ற திருக்கோலத்தில் அருள்வாளிக்கக்கூடிய வித்தியாசமான அமைப்பு. இந்த அமைப்பில் இந்த அம்பாள் செய்த அற்புதம் என்ன, அதை நாம் அடுத்த பகுதியில் காண இருக்கின்றோம் என்று தெரிவித்து, இப்பொழுது திருவிளநகர் துறைகாட்டும் வள்ளல் ஆலயத்தில் அருள்பாலிக்கக்கூடிய வம்ச குழாம்பாளை வேயுறு தோழி அம்பியை தரிசிப்போம், வாருங்கள். அதன் தொடர்ச்சியாக பெண் தெய்வங்கள் வாரம் என்ற கருத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் மயிலாடுதுறைக்கு அருகில் திருவிளநகர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய துறைகாட்டும் வள்ளலார் ஆலயத்தில் அற்புத சக்திமிகு தெய்வமாக விளங்கக்கூடிய வேயுறு தோழியம்மையாக வம்ச குழாம்பாளாக இருக்கக்கூடிய அம்பாளை இன்றைக்கு நாம் முழுமையாக தரிசிக்கக்கூடிய அற்புத பாக்கியத்தை அடைந்தோம். இந்த அம்பிகையானவள் அப்படி வம்ச குழாம்பாள் என்று அழைக்கப்படுவதற்கு என்ன காரணம்? என்ன காரணம் என்று சொன்னால், நம்முடைய வம்சத்தை, நம்முடைய பாரம்பரியத்தை காப்பாற்றி அருள் செய்யக்கூடியவள்.
இது புராண செய்தி, ஆனால் அண்மையில் நடந்த ஒரு செய்தி. இந்த ஆலயத்தில் அப்படி வந்து செல்லக்கூடிய பக்தர் அப்படி விவரித்த செய்தி இருக்கின்றதே நமக்கு மெய் சிலிர்க்க வைக்கின்றது. எப்படி என்று சொன்னால், அதாவது ஒரு கர்ப்பிணி பெண், அந்த பெண்ணானவள் இந்த ஆலயத்திற்கு வந்து அப்படி தரிசனம் செய்து அப்படி அதற்கு பிறகு அந்த பெண் ஸ்கேன் செய்வதற்காக அப்படி ஸ்கேனிங் சென்டரில் போய் டாக்டர் சொன்ன அடிப்படையில் ஸ்கேன் செய்து பார்த்தார்கள். பார்த்தா லோயர் பிளசண்டா, அதாவது அந்த தொப்புள் கொடி இருக்கின்றது அல்லவா, அது கொஞ்சம் கீழே அப்படி இறங்கி இருக்கின்றது, லோயர் பிளசண்டா. எனவே சர்ஜரி செய்ய வேண்டும், அதாவது அந்த டெலிவரி டைமில் சர்ஜரி தான் என்று அப்படி முடிவெடுத்து விட்டார்கள். அந்த பெண்ணுக்கும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வருத்தம், என்ன செய்வது என்று புரியவில்லை. இருந்தாலும் நம்முடைய வம்ச குழாம்பால் இருக்கின்றாள் என்று அப்படி ஒரு அதீத நம்பிக்கை. அந்த அடிப்படையில் இவர்கள் என்ன செய்தார்கள், உரிய நேரத்தில் அந்த டெலிவரி டைமில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் சிசேரியன் தான் பண்ணணும், அறுவை சிகிச்சை தான் என்று அப்படி நினைத்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற நேரத்தில் திடீர் என்று அங்கே ஒரு டாக்டர் வந்தார், ஒரு பெண் டாக்டர். அந்த பெண் டாக்டரை அதற்கு முன்பாக அவர்கள் பார்த்ததே கிடையாது. ஆனால் அந்த பெண் டாக்டருடைய முகத்தில் பார்த்தா அதீதமான ஒரு பொலிவு, ஒரு தேஜஸ். அந்த டாக்டர் சொல்கின்றார், நான் சொல்கின்றேன், நீங்கள் நார்மல் டெலிவரிக்கு ஏற்பாடு செய்யுங்கள், அதற்குரிய வழிமுறைகளை கையாளுங்கள், சர்வ நிச்சயமாக இந்த பெண்ணுக்கு சிசேரியன் தேவையில்லை என்று குறிப்பிட்டாள். இருந்தாலும் விடாப்பிடியாக நான் சொல்கிறேன் செய்யுங்கள் என்று அந்த பெண்ணானவள் அந்த பெண் டாக்டர் சொல்ல, அந்த அடிப்படையில் அவர்கள் லேபர் வார்டிற்கு எடுத்து சென்று, அதாவது பிரசவ அறைக்கு எடுத்து சென்று அவர்கள் ஏற்பாடுகள் செய்கின்ற நேரத்தில் நார்மல் டெலிவரி, எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல் லோயர் பிளசண்டா என்று அப்படி சொல்லப்பட்ட பயப்பட்ட சூழ்நிலையில் அம்பாளே ஒரு புதிய மருத்துவரின் வடிவத்தில், அதாவது வேயூர் தோழியம்மை, அதாவது இந்த வம்ச குழாம்பாலே அப்படி ஒரு புதிய பெண் மருத்துவரின் வடிவத்திலே வந்து அந்த பெண்ணை காப்பாற்றி இருக்கின்றாள் என்று பக்தியோடு குறிப்பிடுகின்றார்கள். ஆகையினால் இப்படி பல அற்புதங்களை எல்லாம் நிதர்சனமாக செய்யக்கூடிய அம்பாளாக விளங்கக்கூடிய இந்த வேயூர் தோழியம்மை. ஆகையினாலே தான் நாம் பெண் தெய்வங்கள் வாரத்தில் இந்த அம்பாளை வழிபாடு செய்வது என்பது மிக பொருத்தம் என்ற கருத்தின் அடிப்படையில் நம்முடைய நேயர்களுக்கு இந்த அம்பாளை இன்றைக்கு தரிசிப்பதற்கு ஒரு வாய்ப்பை அமைத்து கொடுத்தோம். அந்த வகையில் துறைகாட்டும் வள்ளலாக நமக்கு வாழ்க்கையில் நல்ல துறையை காட்டக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய துறைகாட்டும் வள்ளலார் மற்றும் இந்த ஆலயத்தில் அருள்வாளிக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய அருளாலும் அதற்கடுத்ததாக பேசும் தெய்வமாக இருக்கக்கூடிய நாராயணனுடைய அப்படி தங்கையாகவே சக்கரத்தையும் சங்கையும் தாங்கிக் கொண்டு அருள்வாளிக்கக்கூடிய வம்ச குழாம்பாள் வேயூர் தோழி அம்மையினுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.